உங்களோட இன்டர்வியூ பண்ணுறது இப்போ எனக்கு இப்போ ஒரு சின்ன டென்ஷன் இருக்குது. நியூ சினிமாட்டோகிராஃபரை வேண்டாம்னு சொன்னேன், எதுக்கு கமல் என்ன தொல்லை பண்ணுறாரு அப்படின்ட்டு போயிட்டார். அஜித் சார் சொல்ல வேண்டாம், லைட்டாக ஒரு எமோஷ்னல் பண்ணாலே ரொம்ப எமோஷ்னலாக தெரியும். சில பேர் நிறைய ட்ரை பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் டுமாரோ இந்தியன் சினிமாவில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இம்ப்ரெஷனை பண்ண போகிறவங்க தெலுங்கு சினிமா தான். 24 அவர் முதல்ல அவரோட லுக்கை செட் பண்ணுறதுக்கு he took so many tests. Anybody will get tired of that. ரஷ்யஸ் எல்லாம் பார்த்து அவர் கொஞ்சம் பயந்து இருந்தார். ஒரு முற்றிலும் மாறுபட்ட இன்டர்வியூன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு ஏன்டா ஒரே மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு தானே கேட்குறீங்க. இப்போ நாங்கள் வந்து பொசிஷனே வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். படியில் பாலச்சந்தர் சார் படத்தில் ஒரு ஹீரோ மாதிரி உட்காந்துருக்கார் சார். ஃபுல்லி ஃப்ராங்க் வித் சினிமோட்டோகிராஃபர் திருநாவுக்கரசு. பேரே வெயிட்டான பேர் சார். வணக்கம் சார். திரு சார் யார் அப்படின்னு இப்போது சினிமா பார்க்குற மக்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன். மகளிர் மட்டும், ஹேராம், ஆலவந்தான், காதலா காதலா, கிரீடம், 24, ஜனதா கராஜ், அப்புறம் ஹிந்தியில் கிரிஷ் 3, அசப் பிரேம்கி, கசப் கஹானின்னு இப்படி ஐகானிக் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான் சார் செக்கில் சைன் போடுவார். சிறு சார் வந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம முன்கூட்டியே செக் வருதா, டேரெக்டாக வயர் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ முன்கூட்டியே வந்து சொல்லிடலாம் அந்த படத்தோட விஷுவல்ஸும் அந்த கிராமரும் அந்த ஏஸ்தட்டிக்ஸும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு. சார் இன்ட்ரோ ஓவரு, கேள்விக்கு வந்துடுறேன் சார். சார் இப்போ மொதல் படமே வந்து ராஜ்கமலுக்கு பண்ணீங்க, மகளிர் மட்டும் அப்படின்னு. இப்போ எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும் ஒரு மொதல் படம் இப்படி தான் நான் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வேறு ஒன்று தான் கடவுள் கொடுப்பாரு. 3 ஹீரோயின்ஸு, நாசர் சார், ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பிளாட். இன்றைக்கும் உமன்ஸ் டே அப்படின்னா மகளிர் மட்டும் தான் டிவியில் போடுறாங்க. ஸோ அந்த படம் நீங்கள் சைன் பண்ண அந்த தருணம், அந்த படம் உங்களுக்கு வந்த விதம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உங்களோட இன்டர்வியூ பண்ணுறது இப்போ எனக்கு இப்போ ஒரு சின்ன டென்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த ஏஜ் குரூப்பு, நீங்கள் வர்ற இப்போ இருக்கிற ட்ரெண்டு, இதெல்லாம் நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு புரியுமான்னு தெரில. நான் அப்போ வந்து அசிஸ்டண்ட்டாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஐ நெவர் தாட் ஆஃப் பிகமிங் அ சினிமாட்டோகிராஃபர் ஆர் எனிதிங். ஜஸ்ட் ஐ லவ் தட் ஜாப் அண்ட் ஐ டிட் இட். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கமல் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. எனக்கு ஒரு படம் பண்ண முடியுமான்னு கேட்டார். அப்படி வந்தது தான். அவர் என்கிட்ட என்ன பார்த்தாருன்னு தெரில. ஸோ ஹீ கேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் அந்த மகளிர் மட்டும்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டண்ட்டாக ஆர்டிஸ்ட்ஸ் ஒரு 3-4 பேர் ஃப்ரேமில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய அவுட்டோர் இன்டோர்னு மாற்றி படம் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மறக்க முடியாத நாகேஷ் சாரோட அந்த ஒரு காமெடி பிளாக். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபிக்கலி அட்ரெஸ் ஹவு யூ அப்ரோச் டு த ஃபிலிம். அந்த படத்தில் ஒரு ஆக்சுவலாக நான் சினிமாட்டோகிராஃபராக இல்லாமல் இருந்திருப்பேன். டைரக்டர் செங்கீதம் சீனிவாசராவ். நான் வந்து ரொம்ப கண்டெம்பரரியாக யோசிக்கிறதா நினச்சிட்டு அந்த செட்டை வந்து மேலே பல்ப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது கொடுத்துருப்பேன். கொடுத்தோன்னா அவரோட பாயிண்ட் ரொம்ப கரெக்டு. வந்து பார்த்தோன்னே திஸ் இஸ் நாட் த கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஐ வாண்ட். எனக்கு வந்து இது இல்லை, கவர்மெண்ட் ஆஃபீஸு ஒரு மெயின்டெனன்ஸு இல்லாமல் அந்த ஆள் வந்து அப்படி அந்த மாதிரி வச்சுருக்கான். இந்த 3 பொண்ணுங்க வந்து இதை மாற்றுறாங்க. என்ன சினிமாட்டோகிராஃபர் யார், நான் எல்லாம் எனக்கு புது சினிமாட்டோகிராஃபர்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன், அவரை முதல்ல அனுப்புங்க. ஆக்சுவலாக அவரோட பாயிண்ட் எக்ஸாக்ட்லி இட்ஸ் ரைட், பட் இட் இஸ் ராங் வே டு டூ தட். பட் அந்த இடம் வந்து ரொம்ப லோ சீலிங், லைட் பண்ணி படம் எடுக்க முடியாது. அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு லைட் பண்ணி எடுக்க முடியாது. ப்ளஸ் ரொம்ப கண்டெம்பரரியாக ட்ரை பண்ணுற மாதிரியான படமும் கிடையாது. அது கொஞ்சம் நிறைய காமெடி இருக்குது. ஸோ யூ ஷுட் சி த பீப்புள். அண்ட் நான் ரொம்ப யோசித்து இந்த இன்டர்னலாக உள்ள லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். வந்துட்டு இதெல்லாம் வந்து சொஃபிஸ்டிகேஷன், எனக்கு அந்த சொஃபிஸ்டிகேஷன் வேண்டாம், இல்லாமல் இருந்தால் தான் அந்த ஃபீல் வரும். இப்போ நான் யார்கிட்ட இந்த மாதிரி நியூ சினிமாட்டோகிராஃபரை வேண்டாம்னு சொன்னேன், எதுக்கு கமல் என்ன தொல்லை பண்ணுறாரு அப்படின்ட்டு போயிட்டார். தென் கமல் சார் வந்துட்டு என்ன ப்ராப்ளம், இல்லை சார் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், பட் இந்த கலரில் வந்து நான் அதை கொண்டு வந்துடுவேன். அவர் கிடைக்கிற அவருக்கு வேணுங்கிற ஃபீலை நான் கலர் கோடில் கொண்டு வந்துடுவேன். ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னால், என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் இந்த கலர்லாம் பண்ணிவிட்டு பூஜை அன்னைக்கு ஒரு ஷூட் பண்ணுங்கள். வித் ஹி லைக்ஸ் தென் வில் ஷூட், அதர்வைஸ் வில் சேஞ்ச் வாட் ஹீ வாண்ட்ஸ் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அன்னைக்கு எல்லாம் ஷூட் பண்ணிட்டு ஒரு எல்லாம் ஷூட் பண்ணி அது வந்து அப்போ வந்து லேபில் போய் டெவலப் பண்ணி வரணும். பிரிண்ட் வருது. நெக்ஸ்ட் டே ஷூட்டிங், ஆக்சுவல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஷூட் பண்ண போகிறோமா நம்மளாம் வேறு யாரும் கேமராமேன் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்து, அப்புறம் அதுதான் சங்கீதம் சாரோட கிரேட்னஸ்.
he understood that கலரில் வந்து you can able to change the whole feel of the presence of the color tone of the properties and other thing. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்தார் ஷூட்டிங் லொக்கேஷன் வந்துட்டு அப்படியே என்ன அப்படி பார்த்தாரு. சரி முடிஞ்சது கதை இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்துட்டு சூப்பராக இருக்குது, இதே முதல்ல சொல்ல நீ எனக்கு கலரில் எல்லாம் பண்ண போகிறேன்னு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கலர்ஸ் ஆல்சோ அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் எப்போ வச்சாலும் இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சுட்டேன், நான் அது மிஸ் பண்ணாத அப்படின்னா. பயங்கர யூத்ஃபுல்லான டைரக்டர். அதாவது இன்னைக்கு கண்டெம்ப்ரரி இன்றைக்கி என்ன யோசிக்கிறாங்களோ அதை வந்து ரொம்ப கிளியராக யோசித்தவர் அவர். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட. சார் இப்போது திரு சாரை நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னா அவரோட ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஒர்க்கை ஒரு வாட்டி பார்த்துட்டு அவர்கிட்ட நம்ம போனோம்னா ஒரு நல்ல ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காஞ்சிபுரம் பார்த்து நிறைய இடத்துல உச்சி கொட்டி எப்படியா இந்த மனுஷன் எப்படி வளர்றாரு அப்படின்னு ஒரு இம்பேக்ட் ஒன்று இனிஷியலாக க்ரியேட் ஆச்சு. இப்போ ஹவ் ஆர் யூ ஏபிள் டு create an eye for one particular story every single time? Actually, story demands cinematography alone நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. நம்ம டெய்லி ஸ்டில் எடுக்கிறோம்ல கேமரா, இதை வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு அந்த மாதிரி தான் ஆகிடும். அங்கே தான் ப்ரொஃபஷ்னலிசம் இஸ் கெட்டிங் அண்டர்லைன்டு. அது வந்து அந்த ப்ரொஃபஷ்னலிசம்ங்கிற வேர்டு கொஞ்சம் ராங்கான ஒரு வேர்டு. என்ன நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, நம்ம அந்த ட்ராக்லேயே இல்லை. பட் வி ஆர் ஃபிலிம் மேக்கர்ஸ். ரொம்ப சிம்பிளாக பதில் சொன்னீங்க சார். அது எங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னதுக்கு நன்றி சார். இப்போது ஒரு சினிமாட்டோகிராஃபர்னால் ஒன்று ஏஸ்தட்டிக்ஸில் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லைனா இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்டோரி அவங்க ஒர்க்கு தனியாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், கேமரா ஒர்க் சூப்பர்னு சொல்கிற மாதிரியே பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஏஸ்தட்டிக்ஸில் யூ பீன் வெரி ஒரு கல்ச்சர் இருக்குது சார் உங்களோட ஒர்க்கில் எவ்ரி சிங்கிள் டைம். ஸோ வாட் இஸ் யுவர் பேசிக் மந்த்ரா பிஹைண்ட் சினிமாட்டோகிராஃபி? உங்களோட லேர்னிங்கில் நீங்கள் இதுதான் நான் ஐ வுட் லைக் டு கீப் அப் எவ்ரி சிங்கிள் டைம் நான் நினைக்கிறது. ஸ்டோரி டெல்லிங் டிவைஸ் தான் கேமரா. ஸோ கேமராவை எதுக்காக யூஸ் பண்ணணும் படத்தில்? டு டெல் த ஸ்டோரி ஒன்லி. ஸ்டோரியில் என்ன வருது? கண்டென்ட், எமோஷன். எமோஷனை எது லிஃப்ட் பண்ணதோ அதுதான் ரைட்டு. அது மாதிரி தான் நாங்கள் படித்தோம். அது பிசி சார் ஸ்கூல்லேயும் அப்படி தான் இருந்தது, நான் படித்த கொஞ்சம் புக்ஸ்லேயும் அப்படி தான் இருந்தது. தட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். ரொம்ப ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்லேயும் யூ ஒர்க்ட். ஸோ ஒரு மித்து இருக்குது சார் ஜென்ரலாக எங்களை மாதிரி லேமன் டேர்ம்ஸில் என்னென்னா பட்ஜெட் நல்லா இருந்தால் தான் கேமரா படத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எப்படி சார் தக்க வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டீங்க? ஸ்டோரி நம்ம பட்ஜெட்டை டிசைட் பண்ணுது. அது ஒரு சாதாரண ஒரு குடிசையில் எடுக்கிற படத்துக்கு வந்து பட்ஜெட் தேவையில்லைன்னா அதுக்கும் பட்ஜெட் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் தட் ஆம்பியன்ஸ் இன் அ ரைட் வே. ஸோ த ஃபஸ்ட் திங் இஸ் இன் சினிமாட்டோகிராஃபி இஸ் ஹவு யூ கிரியேட்டிங் யுவர் ஆம்பியன்ஸ். தட் இஸ் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் கம்ஸ் இன். அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனிங் கம்ஸ் இன், மேக்கப் கம்ஸ் இன். இதெல்லாம் வரும்போது இது வந்து ப்ராப்பர் ஃபிலிம் மேக்கிங். நம்ம அதை பற்றி பேசுகிறோமா? காஞ்சிபுரம் எவ்வளோ நல்லா சார் ஷூட் பண்ணிங்க. இப்போ அந்த படம் பார்த்துட்டு வந்ததுனால ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டோட பிளேஸ்மெண்ட் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது. ஆனால் நிறைய வறுமையை பற்றியும் பேசுது அந்த படம். அந்த நூல் எடுத்துகிட்டு போகிற ஷாட், படம் எடுத்துகிட்டு போகிற ஷாட்டில் வறுமை அழகு இல்லைன்னு எப்படி இல்லை, வறுமை தான் அழகு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அழகு. ஆனால் அது அழகாக காமிக்கிறதுக்கு ஒரு எஸ்தட்டிக், நீங்கள் அதை வந்து ஸ்டடி பண்ணியிருந்துருக்கணும், அதை பார்த்துருக்கணும். அந்த வறுமையை அந்த ஃப்ரேமில் கொண்டு வரணும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஹெல்ப் பண்ணுது. அது எவ்வளோ நாள் சார் ஷூட் பண்ணிங்க காஞ்சிபுரம்? 4 days. அதில் ஒரு 1 day வி ரிலாக்ஸ்ட். இல்லை அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப, அப்போ எனக்கு தெரிஞ்சு பெரிய டெக்னீஷியன்ஸ் ரொம்ப டிஏலலாம் உட்கார மாட்டாங்க. அப்போ அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபுல்லாக பின்னாடி ஒரு ப்ளூ க்ளவுட் பேட்டர்ன் போகுது, ஒரு வெளியில் வந்து நின்று ஒரு ஸ்டே பண்ணி ஒரு டைலாக் சொல்லிட்டு இருப்பார். இன்டீரியர்ஸ்லாம் அவ்வளோ லைட்டில் போட்டு விளாண்டு தள்ளிருக்கீங்க. லைட்டே இருக்காது அந்த படத்தில் வந்து. ஆக்சுவலாக எனக்கு இருந்த லைட் வந்து பிரியதர்ஷன் சார்கிட்ட அவரோட ஆஃபீஸில் என்ன லைட் இருந்தோ அதுதான் எனக்கு லைட்டு. ஒரு லைட் கையில் இருந்தது, நைட் லைட். இந்த மாதிரி ஹேலஜன்ஸ் இதுதான் நைட்டில் லைட் பண்ணுறது. யூஸிங் மிரர்ஸ், யூஸிங் சன்லைட் ஆஸ் அ சோர்ஸ், இப்படி தான் பண்ணணும். when you don't give full facility you will be more creative in thing. பட் அந்த மாதிரி படத்துக்கு அது தேவை. அதே வந்து நம்ம வேறு படத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. சார் உங்களோட ஃப்ரீக்வெண்ட் அசோசியேஷன் வித் உலகநாயகன் கமலஹாசன், ஆளவந்தான், அப்போயே அந்த பைசப்ஸ்லாம் மேட்ச் பண்ணி நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ண படம்,
ஏகப்பட்ட லொக்கேஷனு, கிளைமேக்ஸ் போயிட்டுன்னு விஎஃப்எக்ஸே கொஞ்சம் எதிர்பாராத விதமாக நிறைய இன்வால்வான ஒரு படம் அந்த காலகட்டத்திலே. ஸோ ஃபார் அ சினிமாட்டோகிராஃபர், ஹவு டிட் யூ அடாப்ட் டு தோஸ் சேஞ்சிங் கண்டிஷன்ஸ் அண்ட் ஹவு மச் ஆஃப் டெக்னாலஜி? அது ஆக்சுவலி ட்ரூத் இஸ், நான் எனக்கு என்ன தெரியும்னு நினச்சினோ அதை விட கமல் சார் வந்து எனக்கு தெரியும்னு நினச்சி நிறைய விஷயங்கள் என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ எனக்கு சில சர்க்கம்ஸ்டன்ஸில் தெரியாததை கூட கற்றுக்கிட்டு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் ஹிம் அண்ட் தட் ஹெல்ப்ட் ஃபார் த ஃபிலிம், தட் ஹெல்ப்ட் ஃபார் லேர்னிங் அண்ட் தட் ஹெல்ப்ஸ் டில் டுடே. சார், கூச்சப்படாமல் சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது சார். ஏன்னா இந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் யூ பீன் பார்ட் ஆஃப், அந்த காட்சிகளும் அந்த முழுமையான அந்த படமும் இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு அனுபவம் கொடுத்துட்டு தான் இருக்குது. அலவந்தான் பொறுத்தவரை மொட்டை கமலுக்குன்னு ஒரு 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 இன்ட்ரீகிங்கான ஒரு நேச்சர், அதில் ஒரு அப்படியே ஒரு ட்ரிப்பியாக தான் அதை ட்ரீட் பண்ணியிருப்பீங்க. ஹவ் வாஸ் இட் டு ஒர்க் வித் சம்படி லைக் கமல் சார்? அந்த 2 ரோல்ஸ் உங்களுக்கு அங்கே ஒரு கேமராமேனாக நீங்கள் தான் வியூ ஃபைண்டரில் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஒரு அனுபவம் எக்ஸ்ட்ரா இஃப் யூ கேன் டாக் அபவுட் ஹவ் இட் வாஸ் டு பி பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் விச் ஸ்போக் அபவுட். ஆக்சுவலி டாக்ஸ் அபவுட் கேரக்டர் லாட். நிறைய கேரக்டர் பற்றி அப்படியே பேசுவார். கேரக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ், கேரக்டர் லைவ் கேரக்டர்ஸ், இது எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் கொடுத்து பேசிகிட்டே இருப்பார். தட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கிவ் யூ த ஐடியா, ஓகே இதை இப்படி ட்ரீட் பண்ணால் இப்படி வரும், இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அந்த டைமில் வந்து when you go trippy and it is actually that all those drug areas which is been lit in a very different colors, they won't lit up in a normal thing to get the trip in another level. நான் வந்து அப்போ கமல் சார் சொன்னேன், சார் யூ ஷுட் கோ பியாண்ட் ஒன் லிமிட், ஸ்கின் டோனே இருக்காது. அதுதான் நல்லாயிருக்கும், அதை பண்ணுங்க நீங்கள் அப்படின்னாரு. அதில் ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாமல் அக்செப்ட் பண்ணுறது இருக்குல்ல, தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் கமல் சார். அப்போ அந்த படத்தில் கிராமரை நீங்கள் அழகாக உடைச்சிங்கன்னு சொல்லலாமா சார்? கிராமர் உடைக்கல, ஆக்சுவலாக சம் ரியாலிட்டி விச் கிராமரை உடைக்கிற மாதிரி இருக்கும். நான் பார்த்துருக்கேன் டெல்லியில். அந்த படத்துக்கு டெல்லிக்கு ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் சும்மா போய் விசிட் பண்ணி அந்த மாதிரிலாம் நார்மல் வேவ் லெங்க்த் விஷன் இருக்கிற வேவ் லெங்க்த்தை இல்லாமல் ஒரு வேவ் லெங்க்த் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ட்ரிப்பியாக இருக்கும்போது இட் வில் ஓப்பன் அப் யுவர் பீப்புள் அண்ட் யூ வில் see some hallucination in around you. அந்த மாதிரியான இடத்த க்ரியேட் பண்ணணுன்னு தான் நினச்சோம். பட் இப்போ மாதிரி அப்போ ரெஃபரன்சஸ் கிடையாது. டு ஹேவ் டு கோ ஃபார் அ லைப்ரரி டு கெட் தட் ரெஃபரன்சஸ். பட் ஹீ வாஸ் வெரி கிளியர். சொன்னோன்னே ஓகே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த அளவுக்கு டெக்னாலஜியும் கிடையாது. ஸோ யூ கெட் த நைஸ் லைட்ஸ் அண்ட் கலர்ஸ் அண்ட்லாம் நம்ம பாலிவுட் மாதிரியோ கிடையாது. பட் ஸ்டில் வி மேனேஜ்ட் அண்ட் வி காட் இட் தட் டைம். சார், காதலா மாதிரி ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி படத்தில் கூட அது லிட்டரலாக வந்து அவ்வளோ மூமெண்ட் ட்ராவல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த படத்துக்கு கூட ஒரு கிளாஸ் ஒன்று செட் பண்ணியிருப்பீங்க. ஒரு காமெடி படத்துக்கு இது விஷுவல் ரொம்ப ரிச்சாக இருக்கே அப்படின்ற மாதிரி அங்கே என்ன ஒர்க்கு நடந்துச்சு, எப்படி போனீங்க? ஆக்சுவலாக அந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு கிளாஸி, ஏன் காமெடி படத்துக்கு கிளாஸி இருக்கக்கூடாதா? இருக்கலாமே. அந்த படத்தை பற்றி எதுவுமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு எந்த ஒரு ஐடியாவே இல்லாத லேண்ட் ஆகணும். பட் 2 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இருக்காங்க, இது இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏன் கிளாஸ் இருக்கக்கூடாது, ஏன் கிளாஸே பண்ணக்கூடாது, இதை ஒரு மாதிரி நைஸ் ஒரு அட்வர்டைஸிங் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணது தான். அதுக்கு மேலே அதில் வந்து பெரிய இன்புட் போடுற அளவுக்கு ஒன்றும் எமோஷ்னலாக அது ட்ராவல் ஆகாது, என்ன காமெடி ஃபில்முங்கிறதுனால. பட் த குட் திங், அந்த டைம்லேயே நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டாங்க, ரொம்ப கிளாஸியாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இப்போ வரலாம் அது ஒர்க் ஆகுதுன்னா அது யாராவது நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஐ திங்க் இட் இஸ் குட். இல்லை, நீங்கள் உங்களோட ஒர்க்கை பற்றி பேச அவ்வளோ கூச்சப்படுறீங்க சார். ஆனால் யுவர் கேமரா இஸ் ஆல்வேஸ் டன் ஆல் த டாக்கிங். விஷுவலில் ஐ திங்க் ஒரு பயங்கரமான கிளென்லினஸ் ப்ரொவைட் பண்ண முடியும்னா அது டெஃபினட்டாக நீங்கள் தான் சார். அந்த ஐ திங்க் யூ மெட்டிகுலஸ்லி டேக் அ லாட் ஆஃப் எஃபர்ட் ஆன் என்ன மாதிரி கீலைட் ஃபில்லைட் போகலாம், என்ன காஸ்டியூம்ஸ் யூனிவர்சலாக ஒரு பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணணுன்னு நீங்கள் நிறைய பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. அவ்வளோ ஒரு செட் டிசைன் முதற்கொண்டு ஐ திங்க் that's what I told. Are we talking about professionalism or cinema is traveling in a different direction and they're achieving all this whatever you are telling in a like this
இது ஹாலிவுட்லேயோ எங்கேயோ இது வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக உட்காந்து என்ன டோனல் வேல்யூ ஆஃப் வால், இது டோனல் வேல்யூ என்ன, ஸ்கின் என்ன டோனல் வேல்யூ இருக்குது, என்ன மாதிரியான கீலைட் போடுறோம், எப்படி வந்து அது எக்ஸ்போஜர் வரும், ஃபைனலாக ப்ரெசன்டேஷன் வரும்போது என்னென்ன டிஃபால்ட் இருக்குது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு குஷன் இல்லை பட்ஜெட்லேயோ இல்லை மைண்ட் செட்லேயோ. ஸோ we are doing the same job in a very quicker, faster way. சார் கம்மிங் பேக் டு ப்ரொஃபஷனலிசம், அதனால தான் நீங்கள் கம்மி தமிழ் படங்கள் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தமிழ் ப்ரொஃபஷனலே இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்படி சொல்ல வரல நான். ஐம் நாட் ட்ரைங் டு கெட் வெரி கான்ட்ரவர்ஷியல், பட் இப்போ உங்களோட பேசும்போதே ஐ கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தொழில் தெரிஞ்சால் தான் உங்களோட ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போது ஹேவிங் பீன் பார்ட் ஆஃப், நான் எல்லாத்துக்கும் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் தொழில் தெரியுது தெரியலங்கிறது வந்து சினிமாவில் நீ இஃப் யூ டோன்ட் நோ யூ வில் மேக் அ பெட்டர் சினிமா. த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பேட் ஃபார் இன் சினிமா. ஸோ யூ கான்ட் ட்ரை சம்திங் நியூ. ஸோ அதெல்லாம் நீங்கள் டிஸ்கஷன் என்ன நீங்கள் அப்படியே மாற்றிட்டீங்க ப்ரொஃபஷனல். இப்போ உங்களோட காம்பினேஷனே நம்ம பேசுவோம் சார். ஏஎல் விஜய் இஸ் டன் அ லாட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இப்போ அவர் தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப உங்களை கூப்பிட்டு வந்தார், கிரீடம் பண்ணீங்க. நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுனால அவர் எனக்கு தெரியும். அதனால் அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மேட்டர். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலும் இன்றைக்கி வந்து ஒரு படம், ஒரு தமிழ் படம் நீங்கள் சைன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு கேமராக்குன்னே உள்ளே வந்து பார்க்குற எந்தூசியாஸ்டுக்கு அது ஒரு தலைப்புச் செய்தி மாதிரி தான். இப்போ நீங்கள் அடிக்கடி தமிழுக்கு வரணுன்றது ஒரு. சரி, இந்த டாபிக் வந்ததுனால இப்போ நான் எல்லாத்துக்கும் கன்ஃபர்ஸ் பண்ணுறேன். Everybody, I'm ready to work. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் கூடி சீக்கிரம் பட்ஜெட் ஒதுக்கிட்டு உங்களை வந்து கண்டிப்பாக வித்தவுட் பட்ஜெட் வித்தவுட் கேமரா ஆல்சோ ஐம் ரெடி. ஒரு சில படம் பார்த்து தான் நான் கேமராமேன் ஆகணும் அப்படின்னு கேமரா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கலாம் முடிவு பண்ணுவாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜென்ரேஷனில் ஹேராம் பார்த்துட்டு டிஎஸ்எல்ஆரோ இல்லை கையில் கிடைக்கிற ஆனலாகையோ தூக்கிட்டு சினிமாக்குள்ளே வந்தவங்க நிறைய பேர் எனக்கே தெரியும். அந்த படம் இன்றைக்கும் இல்லை, இது என்றைக்குமே ஃபார் எவர். அந்த படம் வந்த அன்னைக்கு சினிமாட்டோகிராஃபி யாருமே அப்ரிஷியேட் பண்ணல. எல்லோரும் ஷாக்கில் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது அனலாகில் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு நாங்கள் பண்ண வேண்டியதாக இருந்தது. கமல் சார் ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன தள்ளிட்டார், அப்படி தான் பண்ணி ஆகணும்னு. அந்த டைமில் வந்து லேப் தான். லேபில் வந்து வி ஷிஃப்டட் லாட் ஆஃப் கலர். ஆக்சுவலி சில்வரை யூஸ்வலாக வாஷ் பண்ணுவாங்க, நான் சில்வரை ரீடைன் பண்ணேன். ப்ளூ அப்படி ஒரு லேயரையே வந்து எடுத்துட்டேன், இன்சென்சிட்டிவாக ஆக்கிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கையே இருக்காது. நீங்கள் எந்த ப்ளூ ஸ்கையும் பார்த்துருக்க முடியாது. ஹேராமில் எந்த ப்ளூ மெட்டீரியலும் இருந்திருக்காது. ப்ளூ எல்லாம் பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து வெரி டிஃபிகல்ட். தோஸ் டைம்ஸ் அனலாக்ஸ் விச் த ஹோல் மணி இஸ் இன்வெஸ்டட் ஆன் ஒன் நெகட்டிவ். அண்ட் இந்த நெகட்டிவ் வந்து நம்ம இவ்வளோ ஷிப் பண்ணுறது வந்து எத்திக்கலாக அது யாரும் ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, லெபார்ட்டரியில் ஒத்துக்க மாட்டாங்க. பட் அந்த டைம் எனக்கு பிசி சார் தான் ஹெல்ப் பண்ணார். ஹீ ஓகே கோ ஹெட் வித் திஸ் அப்படின்னு எனக்கு வந்து லேபில் வந்து ஒரு ஹீ கிரியேட்டட் ஒன் நைஸ் ஆம்பியன்ஸ். தென் ஐ டிட் தட். இந்த ரஷ்லாம் இருக்கிறவரெலாம் கமல் சார் வந்து இடின் திங்க் அந்த ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும்னு தெரியாமல் இருந்தது. ஏன்னா யாருக்குமே அது அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணியிருப்போம். ரஷ்யஸ் எல்லாம் பார்த்து ஒரு கொஞ்சம் பயந்து இருந்தார். இது எப்படி பட்ஜெட், பெரிய பட்ஜெட் படம், இது இந்த மாதிரி இருக்கே, ஒரு லுக்கு இல்லாமல் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அப்புறம் இதெல்லாம் ஃபைனல் அவுட்புட் வந்ததுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு யூஸ்வலாக அவர் அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டார். ஓகே இட்ஸ் குட் அப்படின்னு அவ்வளோதான் சொன்னார். தட் ஹீ கால்ட் அண்ட் டோல் ஐ நெவர் தாட் the colors all is there, but this colors all in a subtle way you got, and the gloss which I never thought you will get this gloss அப்படின்னாரு. ஏன்னா அது அப்போ லேப்லேயும் இதுலேயும் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண வேண்டியது அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸில் பண்ண வேண்டியதாக இருந்தது. தட்ஸ் ரியலி அது கமல் சார் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் கொண்டு போய் அவ்வளோ புஷ் பண்ணி தள்ளன்னு நாங்கள் அதை பண்ணியிருக்க மாட்டோம். சார் இப்போ கம்மிங் பேக் டு ஃபிலிம் லைக் காதலா அவ்வளோ ஃபன்னியான ஒரு ஃபிலிம், அங்கே எப்போயாச்சும் உங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் சிரிச்சிங்களா? ஏன்னா ஃபார் ஈஸிலி ஒன் ஆஃப் த
மோஸ்ட் காமிக்கல் ஃபிலிம்ஸ்? காதலில் தான் ஃபஸ்ட்டு ஒரு காமெடி படம் நான் நினச்சேன். எனக்கு என்னமோ அதுக்கப்புறம் ஒரு 2-3-4-5 படம் காமெடி ஃபிலிம்ஸ் பண்ணேன். பட் ஐ ஹேவ் வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் காமெடி. ஓகே, இந்த சீன் சூப்பராக ஒர்க் ஆகும், இது நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு ஈஸியாக நான் சிரிச்சிடுவேன். நான் ஃபஸ்ட்டு சிரிச்சிடுவேன். அப்போ எப்பயாச்சும் சிரிச்சிங்களா சார் காதலாக? நிறைய சிரிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு சீன் ஞாபகம் இருக்கா சிரிச்சது? நிறைய சீனில் சிரிச்சிருக்கேன் ஆக்சுவலி. கிள்ளி வளவன், ஆனந்த விகடானந்தா, வேலைக்காரி பொண்ணாயிட்டா, அதெல்லாம் வந்து சார். பட் அந்த இன்டர்வல் சீனில் அவர் எல்லாரையும் ஏறி பிடிச்சிக்குவாரு, பட்டாசுலாம் வெடிக்கும். இப்போ அதோட பேடாக தான் கிராஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி அந்த ஷாட் எப்படி ஷூட் பண்ணீங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கா? இது லைவாக தான் பண்ணோம். எல்லாம் லைவாக பண்ணியிருந்தாலும் ஏதோ ஸ்லைட்டாக மார்ஃப் பண்ணி கொஞ்சம் ஃபோர்க்ரவுண்ட் மட்டும் நாங்கள் இது பண்ணியிருப்போம். மற்றதில் பேக்ரவுண்ட் எல்லாம் லைவ் தான். அது உங்கள் வாயிலேருந்து வாங்கவே முடியலையே சார். எதுவும் உங்கள் ஒர்க்கை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ குச்சமாக இருக்குது. அதுதான் பெரிய டெக்னீஷியன்ஸோட ஒரு ஸ்டாண்டர்டா சார்? யூ டோன்ட் லைக் டாக்கிங் அபவுட் யுவர் ஒர்க். விச் இஸ் ரைட், விச் இஸ் ராங்னு தெரியாதுல்ல. அதனால் எதையும் நம்ம ரைட்டுன்னு நினச்சிட்டு பேசக்கூடாதுல்ல. பிகாஸ் சினிமாவில் எது ரைட் எது ராங்னு ஒரு லைனே கிடையாது. ஆக்சுவலி வாட் யூ திங்க் இஸ் ராங், மேபி இட்ஸ் அ ட்ரெண்டி thing, because every time the taste and approach, everything is changes. How you presenting camera and films today is changing. Perception changed because everybody is cameraman today. Everybody carrying one camera in their hand. Everybody taking one picture a day, at least one video a day. Very true. எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு டிட்டர்மைன் பண்ண முடியுது அவங்களால. அது ஒரு 2 நாள் ஒரு மாதிரி எடுப்பாங்க, 3ஆவது நாள் தேர் சேஞ்சிங் தட் ஆங்கிள், சேஞ்சிங் தட் லைட்டிங். ஸோ இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ் இன் அ நார்மல் ஜென்ரேஷனில். சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ரொஃபஷன் வந்து ஒரு காமன் ப்ரொஃபஷன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கார் டிரைவிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடி, இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இப்போ இட்ஸ் மேண்டேட்ரி. இப்படி போனால் கரெக்டாக போகலாம், அப்படி போனால் கரெக்டாக போகலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் கார் வச்சுருக்கவங்களும் கார் டிரைவிங் தெரியும். இட்ஸ் லைக் தேட். ஸோ டெக்னாலஜி அண்ட் த அப்ரோச் விச் சேஞ்சஸ். ஸோ சினிமாட்டோகிராஃபி இஸ் சேஞ்ச்டு ஆஸ் அ கார் டிரைவிங் டுடே. ஸோ எனிபடி வில் சிட் பிஹைண்ட் அண்ட் பேக் சீட் டிரைவிங் பண்ணலாம். கல்யாண வீடியோன்றீங்க சார் சிம்பிளாக. No, it's the trend. Nothing wrong in it. You can't stop that. It's a growth. What is the procedure to become your assistant, sir? எனக்கு அசிஸ்டண்ட்டே கிடையாது. ஒருத்தர் கூட கிடையாது? எல்லாமே என்னோட கூட ஒர்க் பண்ணுறவங்க தான். அசிஸ்டண்ட்டே கிடையாது. ஸோ உங்கள் கேமரா டீமில் சேரணும்னா என்ன சார் பண்ணுவோம்? கேமரா டீமில் சேர்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூவில் கேட்டால் கொஞ்சம் அது சார் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா பார்க்குற என்தூசியாஸ்ட் என்னை விட ஒர்க் நல்லா தெரிஞ்சிருக்கவங்க என்னோட அசிஸ்ட் பண்ணால் நான் ஏதாவது கற்றுக்கலாம். இதுதான் மெயின் திங். அப்போ உனக்கு வாய்ப்பே இல்லைடா தம்பி இந்த ஜென்மத்தில். சொல்ல முடியாது. சூப்பர் சார். சார், யூ ஃபர்கெட் தி ஹீரோயின்ஸ். யூ ஒர்க்ட் வித் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோஸ் இன் யுவர் கெரியர், ஸ்டார்டிங் ஃப்ரம் கமல் சார், அஜித் சார், சூர்யா சார். அங்கே பாலிவுட் போனால் நம்ம தலைவன் ரித்திக் ரோஷன், ரன்பீர் கபூர். இப்போ ஜெயம் ரவி சார் கூட என்கிட்ட பர்சனலாக சொன்னார், எப்பா திரு சார் படத்தில் அப்படி ஸ்டைலாக காஸ்டியூம் போட்டு நம்மளை தோரணையாக நடக்கூடுவாங்கன்னு பார்த்தா இப்படி நம்மளை ஜங்கிள் பாய் ஆகிட்டாங்க. பட் அதுலேயே அவர் என்ன ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த ஆக்டர்ஸ்னால் ஹவுஸ் இட் டு, ஐ மீன் அஜித் சார் எவ்வளோ அழகு சார்? யூ கேன் டெல் அஸ் ஆஸ் அ கேமராமேன் ஹவு ஹேண்ட்ஸம் ஹி இஸ். அந்த கதை எவ்வளோ அந்த கேரக்டரை இது பண்ணதோ அந்தளவுக்கு அழகாக இருப்பாங்க. பட் நம்ம அப்படி இருக்கிறோமான்னு தெரில. அஜித் சார் சொல்ல வேண்டாம், இஸ் வெரி ஹேண்ட்ஸம் ப்ரெசன்ஸ். சும்மா லைட்டாக ஒரு எமோஷ்னல் பண்ணாலே ரொம்ப எமோஷ்னலாக தெரியும். சில பேர் நிறைய ட்ரை பண்ணி பண்ணுவாங்க, ஆனால் அது ஏதோ ஒரு அப்படி லைட்டாக அப்படி அழுகுற மாதிரி இது ஒரு மைண்ட் செட் போச்சுன்னாவே ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த ஒரு அழுகுறாருங்கிற ஒரு ஃபீல் வரும். இட்ஸ் ஆக்சுவலி தட்ஸ் ஒன் ஃபேஸ் வேல்யூ that comes for some actors. சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ணாலும் அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியும், அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி நான் லக்கிலி whoever I am worked, actually they're all really presentable. இப்போ கமல் சாருக்குலாம் ஒரு டைட் செட் பண்ணும்போது இப்போ ஹேராம்லேயே வந்து ஒரு அந்த ஃப்ளைட்டில் 2 பேரும்
வசுந்தரா மேமும் கமல் சாரும் பேசிட்டு போகிற அந்த சீன்லலாம் அவ்வளோ வெரைட்டி காமிச்சிருப்பீங்க. அவருக்கெல்லாம் என்ன மாதிரி சார் ஒரு லைட்டிங் செட் பண்ணுவீங்க? எப்படி அவரை இன்னும் அழகுபடுத்தணும்? தெர் இஸ் அ நெசசிட்டி டு ஷோ திஸ் ஆக்டர் பியூட்டிஃபுல்லி அப்படின்னா ஹவ் டு யூ டீல் இட்? இல்லை, நிறைய லைட் பண்ணி நிறைய காமிக்கணுங்கிறத விட எது காமிக்க வேண்டாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு போனோன்னே டிசைட் பண்ணோம். அதுதான் அந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஒரு பர்டிகுலர் சில சீன்ஸில் வந்து யூ டோன்ட் நீட் டு ஷோ த கம்ப்ளீட் ஃபேஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் எல்லாமே. சில சீனில் அப்படி பண்ணால் அந்த அது வந்து இட் ஓன்ட் அப்பீல் யூ. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி ப்ரெசைஸ் ஆன் தட். அந்த மாதிரி வரும்போது அது கமல் சாருக்கு வந்து அவர் பாடி லாங்குவேஜே நடிக்கும். அவர் சும்மா சில்லவுட்டில் கொடுத்தா கூட ஒரு எமோஷனை கன்வே பண்ணுவார். ரித்திக் ரோஷன் தான் மோஸ்ட் ஹேண்ட்ஸமா சார்? ஆண்கள் யார் ஹேண்ட்ஸம்னு டிசைன் பண்ணுறது பெண்கள் தான். பெண்கள் யார் ஹேண்ட்ஸம் இது பியூட்டிஃபுல்னு டிசைட் பண்ணுறது ஆண்கள் தான். ஸோ அதனால் அந்த கொஸ்டின் எனக்கு செட் ஆகுதுன்னு சரி. நீங்கள் அந்த கேப் விட்டு பண்ணுறது கூட நீங்கள் வேணுன்ட்டே பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப இதுதான் தம்பி பெஞ்ச் மார்க்கு, இதுக்காக நீங்கள் எல்லோரும் போராடுங்க கொஞ்ச நாள், அப்புறம் நான் திரும்ப வந்து ஒரு ஸ்கேல் அப் பண்ணுறேன்ற மாதிரி. அப்படி ஒன்றும் நான் பெருசாகவே பண்ணிடல. ரொம்ப சப்ஸ்டாண்டர்ட் ஒர்க் தான் பண்ணுறீங்களா சார்? நார்மல் ஒர்க் வந்து தன்னடக்கம் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, நம்மளும் இப்போ வெளியூரில் பண்ணுற படங்களையும் பார்க்குறோம்ல, ரொம்ப பேசக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப உங்களை இன்டிமிடேட் பண்ண ஒரு ஒர்க் ரீசெண்ட் டைம்ஸில் யூ பியூட்டிஃபுல்லியா சே கடுப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி? There are a lot of simple Iranian films இதுவும் வித் வாட் யூ செட் பிஃபோர் பட்ஜெட் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த பட்ஜெட்லாம் இல்லாமையே ஒரு ப்ரொஃபஷனலிசம் அதுக்குள்ளே இருக்குது. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன் மெட்டிகுலஸான ஒரு ஒர்க்கை நம்மளால் பார்க்க முடியுது. அதுதான் டயரிங் when you think all those things, you know. That enjoyable moment நமக்கு வரும்னு நினைக்கிறேன். We're looking forward and hopefully youngsters, a lot of youngsters coming with educated, properly educated film education ஓட வர யங்ஸ்டர்ஸ் they might change the. சார், இப்போ லேர்னிங்கில் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்தால் நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்களாம் ஒரு வாங்கார்வையோட ஒரு படம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால் சும்மா இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ ஹேவிங் டன் ஃபில்ம்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி, உங்களால் வெளிநாட்டில் போய் வேறு ஒரு ஃபில்ம் மேக்கரோட டோட்டலாக எல்லாத்தையும் உடச்சிட்டு டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா சார் பண்ணணும்னு? கண்டிப்பாக ஆசை இருக்குது. ஒரு ஃபாரின் ஃபிலிம்ஸுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு. வி ஆர் கேப்பபிள் அண்ட் த மெயின் திங் வி டோன்ட் நோ த ப்ரொசீஜர் because we never worked with as a professional டீமாக ப்ரொஃபஷனல் இதுவாக நம்ம ஒர்க் பண்ணதே கிடையாது. பேசிக் ப்ரொசீஜர்ஸ் வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். அது வந்து மே நாட் ஒர்க் ஃபார் தேர் ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பிளானிங், இதுக்கெல்லாம் ஒர்க் ஹெல்ப் பண்ணாது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்ணுறோம், நம்மளால் முடியும்னு இருந்தால் கூட they may not they think it's a third world country cinematographer, okay, where India makes this kind of films, okay, they may not up to. அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து they making their mark like terroristன்னு சந்தோஷ் பண்ணார். அது கொஞ்சம் வேர்ல்டு வைட் பேசப்பட்டது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எனக்கு இன்னும் அந்த மாதிரி ரெகக்னிஷன் கிடைச்சதா எனக்கு தெரியல. 24 பற்றி இஃப் யூ கேன் டாக் லிட்டில் பிட் ஆஃப் 24. இதில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனை ரொம்ப யதார்த்தமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். 24 வந்து இதுக்கு ஆரி வந்து டுக் இட் அஸ் அ ரெஃபரன்ஸ் ஃபிலிம் ஃபார் தேர் திங் இன் NAB. இந்த NABல வந்து 24 தேர் ப்ரொஜெக்டிங் ஆரி கேமரா விச் இஸ் ஷார்ட் இன் இந்தியன் படம். இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இதையாச்சும் ஆயத்திறந்து மனசார சொன்னீங்களே, ரொம்ப சந்தோஷம் சார். விச் டெக்னிக்கலி மீன்ஸ் தட் ஹாரி வந்து இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும்னு உங்கள் படத்தை சாம்பிளாக கட்டுறாங்க. ஸோ ஹாரி உங்கள் ஃபேவரட்? அப்போ அப்படி கிடையாது. இந்த முதல்ல ஒரு மீடியம் வந்து இட்ஸ் அவைலபிள். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பசி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இதுவும். மீடியம் இஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் குவாலிட்டி. அதில் எது நமக்கு தேவை எது வேண்டாங்கிறது நம்ம தான் டிசைட். அப்போ கிரீடம் ஃபிலிமில் ஷூட் பண்ணிங்களா? கிரீடம் ஃபிலிம் இப்போ அந்த கிரீடமில் இருக்கிற அந்த ஒரு டென்சிட்டி இல்லை ஹேராமில் இருக்கிற அந்த ஒரு இன்டென்சிட்டியை வந்து இப்போ திரும்ப டிஜிட்டலில் உங்களால் கொடுக்க முடியுமா சார்? பாட்டி சமையலில் கொண்டாந்து இப்போ கொடுன்னா முதல்ல இப்போ இருக்கிற வெங்காயமும் தக்காளியுமே அந்த டேஸ்ட் இல்லையே, அப்புறம் எப்படி பாட்டி சமையலில் கொடுக்க முடியும்? பாட்டி சமையல் வேறு, அது முடிஞ்சிச்சு.
ஸோ இன்னும் அதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு கோ பேக் டு யுவர் வில்லேஜ் அண்ட் யூ ஹேவ் டு grow and from the beginning you have to start. So you loved working in film more than digital? ஃபில்மில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஃபில்ம் gives your imagination. So you imagining something and you are creating, actually it's a painting. நான் சொன்னேன் கார் டிரைவிங். அதான் சார், மானிட்டரில் போய் பார்க்க உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் ஒரு ஓகே ஷாட் போனதுக்கப்புறம் do you go to the monitor and generally see if everything is fine? சரி, ஓகே, ஓவர் எக்ஸ்போஸ்லாம் அவ்வளோ பக்காவாக இருக்குன்ற மாதிரியா? இட்ஸ் அ அடிக்ஷன் அண்ட் இட் இஸ் இப்போ நீங்கள் ஃபோன் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியுமா? இப்போ மொபைல் பிடிங்கி வச்சுருக்கணும். மொபைல் தேவை. ஏன்னா மொபைலில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது பொறுத்து it differs to people. And all greatest cinemas made without monitors. நிறைய இருக்குது சார் உங்ககிட்ட கேட்க. ஆனால் அதுக்கான பதில்கள் வந்து ரொம்ப தன்னை முக்கியத்துவம் கொடுக்காம தான் பதில்கள் உங்ககிட்டேருந்து வரும்ன்றது எனக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சு போச்சு. விட்டா பொதுன்னு ஓடுறதுல எதுவுமே பேச மாட்டேங்கிறேன். இல்லை, அதான் மாட்டிங்கிற ஆறு தான் சார் வருது மைண்டில், கவலைப்படாதீங்க சார். இப்போ இந்த தெலுங்கு சினிமானாலே அது ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கே சார். ஒரு கலர்ஃபுல்லாக இப்போ ஜனதா கராஜே வந்து சும்மா மேக்கிங் வீடியோவே பள்ளியிருந்து தான் இருந்துச்சு. ஸோ இப்போ டக்குன்னு அந்த ஒரு மோடுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் ஜாஸ்தி விளையாடலாம் அப்படின்னு ஒரு டெம்போவில் போவீங்களா? இல்லை ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் ஆல் அபவுட் டுமாரோ? இந்தியன் சினிமாவில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இதை இம்ப்ரெஷனை பண்ண போகிறவங்க தெலுங்கு சினிமா தான். பிகாஸ் தே லவ் சினிமா ஃபஸ்ட். பட் வாட் கைண்ட் ஆஃப் சினிமா இஸ் கம்மிங் now, you don't need to think of all those things. It is time. That time will change everything. They are growing in a very bigger way, and there are a lot of good films coming in parallelly and a lot of aesthetically good films coming. Bollywood விட பெட்டரான ஃபிலிம்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப தூரத்தில் இல்லை தெலுங்கு சினிமாவுக்கு. They going to rock. If I get a chance in work in good Telugu cinema, I love to work. அவங்க பிடிச்சி வச்சுக்குவாங்க சார், அப்புறம் அனுப்ப மாட்டாங்க. ரெகுலராக வருஷத்துக்கு 2 படம் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் இந்த பக்கம் வரமாட்டீங்க. தயவு செஞ்சு மீண்டும் தமிழ் படங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐ எம் ஓப்பன், ஐ எம் ரெடி. நான் ஒரு செம்ம ஸ்கிரிப்டோட ஐ வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட் நவ. சூப்பர் சார். சூர்யா சாரோட ஐ நோ வாட் சார்ட் ஆஃப் அ பவர் ஹவுஸ் பெர்ஃபார்மர் ஹி இஸ், பட் இஃப் யூ குட் டெல் அஸ் வாட் கைண்ட் ஆஃப் நீங்கள் கூட இருந்து பார்த்ததுனால என்ன மாதிரி எஃபர்ட் ஜென்ரலாக போடுறாரு அவர் பிஃபோர் புல்லிங் ஆஃப் அ நைஸ் சீன்? In 24 he knows that villain character is going to completely take over the film, and he put full effort. அவர் முதல்ல அவரோட லுக்கை செட் பண்ணுறதுக்கு he took so many tests, and anybody will get tired of that, but he believes something and he searching for something. That is Surya's really hats off. He's not getting tired, and he keeps going till he's really happy about something. Or okay, இது இந்த லுக் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து I really appreciate. He never gives up. ஸோ ஃபுல்லி ஃப்ராங்க் வித் திரு சார். இதுக்கு மேலே எடுத்தால் எனக்கு கழுத்து வலிக்கும் சார். நீங்கள் உங்களோட நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்கள் சார்பில் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர், அது என்ன டிஷர்ட்டுன்னு பாருங்கள். பிடிச்சிருக்கேன் சார். சூப்பர். அன்பே சிவம் உலக நாயகன் போஸ்டர் உங்களோட ஆஃபீஸில் தான் நாங்கள் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆஃபீஸில் இந்த போஸ்டருக்கு ஒரு இடம் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸ்டார்ஸ் மேக் நியூஸ், லெஜெண்ட்ஸ் மேக் ஹிஸ்ட்ரி. இது வந்து கமல் சார் பற்றி போட்டிருக்கோம். ஐ நெவர் வென்ட் டு ஃபிலிம் ஸ்கூல், ஐ வென்ட் டு ஃபிலிம்ஸ் அப்படின்னு குவான்டின் டெரண்டினோ சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு படமும் உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன இன்டர்வியூ பண்ணணும்னு பிலீவ் பண்ணீங்கல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். For more videos, please subscribe Fully Filmy. Thank you so much for watching this video. Thank you.